நான் சொல்றேன், அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த துறையிலேயே பாடுறதுக்குன்னு ஒரு 2-3 பேர், அதில் நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறீங்க. இது யார் நாம் நேரடியாக புகழ்றேன்னு நினைக்க வேண்டாம். உண்மையை சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பக்கம் போய் பேசுகிறதா இருந்தால் இந்த உங்களுடைய குறையை சொன்னோம்னா அது தவறு. நிறையா இருந்தாலும் பாராட்டணும், குறையாக இருந்தாலும் நேராக சொல்லணும். நல்லா பாடுறீங்க, ஆனால் பேச்சு தான் பித்தலாட்டமாக இருக்கா. ஒரு பிரச்சனை சொல்லி முடிச்சிருங்க. கதை தானே சொல்கிறேன். ஆமா, அப்போ நீங்கள் என்ன பித்தலாட்டம்னா நான் என்ன பித்தலாட்டம் பண்ண? நல்லா பாடுறீங்க சொன்னா அப்போ அதை ஏற்றுக்கிட்டீங்கல்ல? இல்லை, நான் அப்போ மான்குட்டி ஏன் மான்குட்டிங்க, நான் வயிற்றுல நிற்கிறேன். உங்களை என்ன வேணாலும் நான் பேசுறேன். ஏன் உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? எனக்கு தான் எரியுது வயிறு. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது. சொல்லுங்க. காலையில் கடை திறக்கட்டும். இப்போ ஓமத்ரான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கதையை சொல்லுங்க. நீங்கள் இந்த வயிற்றுச்சலுக்கு சொல்கிறேன். இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாரு, பொண்டாட்டி நூலி அணியை விட்டுச்சு, மேலே ஏறி போகிறாங்க. போனால் அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு 2 உருண்டை தான் தேனும் துணைமாவும், 2 உருண்டை தான் வச்சுருக்கு.